ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 42, 43, 44 வசனங்களை வாசிக்கிறேன். போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வத்தினுடைய சிகரத்தின் மேலேறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் படும் குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன் சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாப்பை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். எலியாவின் நாட்கள் அப்பொழுது மழை இல்லை. 3.5 ஆண்டுகள் தேசத்திலே பஞ்சம். ஆகாப் ராஜா அந்த இடத்திலே இருக்கிறார். கர்த்தரை தேவன் என்று சொல்லி வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த இடத்திலே நிரூபிக்கப்படுகிறது. அப்பொழுது எலியா சொல்ல, அதற்கு பின்பு பெரும் மழையின் இறைச்சலை நான் கேட்கிறேன், நீ வேகமாய் கடந்து போகும் சொல்லும் பொழுது, அப்பொழுதுதான் தன்னுடைய வேலைக்காரன் நோக்கி சமுத்திர முகமாய் போய் பார், மேகமே இல்லை. ஆனால் எலியா சொல்லுகிறார், பெரும் மழையின் இறைச்சல் சத்தம் நான் கேட்கிறேன். முதலில் போய் பார்த்து வரும்போது அந்த வேலைக்காரன் ஒரு மேகத்தை காணவில்லை. மீண்டுமாய் போ. 7 முறை போகிறான். 7வது முறை ஒரு உள்ளங்கை அளவு மேகம்தான் தெரிகிறது. அதற்கு பிறகு திடீரென்று வானம் இருண்டு விடுகிறது, பெரிய மழை பெய்கிறது. யோசித்து பாருங்கள். முதல் முறை பார்க்கும்போது ஒன்றுமில்லை, 2ஆம் முறை பார்க்கும் பொழுது ஒன்றுமில்லை, தொடர்ந்து 7 முறை. நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் அப்படியே திரும்பி பார்ப்போம். எந்த ஒரு காரியமானாலும் உடனே நடக்க வேண்டும். கொஞ்சம் தாமதித்தால் அதை தூக்கி போட்டுவிட்டு வேறு மாற்று வழியை நாம் தேர்ந்தெடுத்து விடுவோம். ஜெபிப்போம். உடனே கேட்டு பதில் வராவிட்டால் உடனே அந்த ஜெபத்தை மாற்றி விடுவோம், அது நிறுத்தி விடுவோம். இது நமக்கு கிடைக்காது, இது தேராது, இது நடக்காது என்று சொல்லி அமைதியாகி விடுவோம். 6 முறை அந்த வேலைக்காரன் பொறுமையாய் பார்க்கிறான். கொஞ்சம் மேகமே இல்லை. 7வது முறை அதுவும் உள்ளங்கை அளவு மேகம் தான் தெரிகிறது. அதற்குள்ளே அவ்வளவு பெரிய பெரும் வெள்ளத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். யோசித்து பாருங்கள். நாம் ஜெபிக்கிறோம், சோர்ந்து விடுகிறோம். சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும்படியாக இயேசு சொல்லி இருக்கிறார். ஒருவேளை உடனே ஜெபம் கிடைக்காவிட்டால் இனி அவ்வளவுதான் என்று நீங்கள் முடிவுக்கு வந்து விடாதீர்கள். உடனே காரியங்கள் நடக்காவிட்டால் இனி அவ்வளவுதான் என்று சொல்லி நினைத்து விடாதீர்கள். உடனே மாற்றங்கள் ஏற்படாவிட்டால் இது மாறவே மாறாது என்று முடிவு பண்ணி விடாதீர்கள். தொடர்ந்து ஜெபியுங்கள். இல்லாதது கூட உருவாகிவிடும். வில்லியம் டூமாஸ் என்கிற ஒரு ஊழியருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிற காலகட்டம் அது. குறிப்பிட்ட ஒரு இடத்திற்கு போகிறார். அங்கு ஒரு குடும்பத்தில் ஒரு வாலிப பெண் படுத்த படுக்கையா இருக்கிறார். போய் ஜெபிக்க போகிறார். ஜெபிக்கிறார், எதுவுமே நடக்கவில்லை. ஏன்னா அந்த மனிதன் போய் ஜெபித்தால் அவ்வளவு அற்புதங்கள் நடக்கும். ஒரு மருத்துவமனைக்குள் போனால் எல்லா பெட்டும் காலியாயிரும். இவர் ஜெபித்தால் எல்லாரும் எழும்பி சுகமாகி வீட்டுக்கு போயிடுவாங்க. அந்த வல்லமையாய் தேவன் பயன்படுத்த பாத்திரம். அந்த இடத்தில் ஜெபிக்க போகும்போது அந்த பெண் பல நாட்களாய் அப்படியே கோமா ஸ்டேஜில் இருக்கிற ஒரு வாலிப பிள்ளை. ஏன்? தலையில் ஒரு பெரிய ஆபரேஷன் நடந்திருக்கிறது. மூளையின் பாதி பகுதியை வெட்டி எடுத்து விட்டார்கள். டாக்டர் சொன்னாங்க, அப்படியே விட்டுலாம், மரித்து போயிரும். இல்ல, என் பிள்ளை எத்தனை நாள் அது சரீரத்துல உயிர் இருக்குதோ அது வரை நான் படுக்கையில வச்சு பாப்பேன் தாய் சொல்லி விடுகிறார்கள். அந்த பெற்றோரும் விரும்பினபடிலாம் டாக்டரும் ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சுதான், பட் பிரெயின் டெட்ல இருக்குது. அது வீட்டுல படுத்த படுக்கை நாட்கள் போய் கொண்டிருக்கிறது. ஊழியக்காரர் அன்எக்ஸ்பெக்டடா வராரு. அங்க ஆண்டோருடைய நடத்தல் இருக்குது. ஆனால் ஒரு மாற்றம், அது தெளிவும் கண் விழிக்கவில்லை. அவர் சொன்னார், நான் வருகிறேன் கொஞ்ச நாளில் என்று திரும்பி போய் 21 நாட்கள் ஒரு இடத்துல உபவாசித்து ஜெபித்து விட்டு திரும்பி வருகிறார். திரும்பி வந்தவுடன் அந்த பெண்ணுடைய பெயரை சொல்லி கூப்பிடுகிறார். அது எழுந்து உட்காருகிறது. ஆகாரத்தை கொடுக்கிறார்கள். அதோடு முடிந்து விடவில்லை. பாருங்கள், பிரெயின் டெட், மூளையின் பாதி பகுதியை மருத்துவர்கள் வெட்டி எடுத்து விட்டார்கள். மீண்டுமா கண் விழித்து நல்ல தெளிவாக அம்மா அப்பா யாரு மெமரி பவர் போயிரல, பேசுது. அதோடு மட்டுமல்ல, நாட்கள் சென்றது. நல்ல திருமண வாழ்க்கை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்து குழந்தையும் பெற்றெடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தாராம். ஜெபத்திற்கு எவ்வளவு வல்லமை இருக்கு பாருங்க. செத்ததை கூட உயிர்ப்பிக்கிறது, இல்லாத இருக்கிறதாய் மாற்றுகிறது. ஆனால் தொடர்ந்து ஜெபிக்கிறோமா? அதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய காரியம். ஒருவேளை இது வேற தொய்ந்து போய் நிப்பாட்டி விட்ட ஜெபங்கள் இனி அவ்வளவுதான் முடிவெடுத்து விட்டது இல்லை. என் தேவன் என் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். இல்லாத இருக்கிறதாய் மாற்றுவார். உருவாக்குற நம்பிக்கையோட தொடருங்கள். நிச்சயமாகவே ஒரு நாள் அந்த விண்ணப்பத்திற்கு பதில் வரும். அது தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக இருக்கும். ஜெபிப்பும் அன்பின் தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக நன்றியுடைமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, ஜெபத்திற்கு எவ்வளவோ நீர் வல்லமை வைத்திருக்கிறீர். அப்பா, தொடர்ந்து
ஜெபிக்க நீர் எதிர்பார்க்கிறீர். சோர்ந்து போகாமல் ஜெபிக்க நீர் விரும்புகிறீர் அப்பா. அதே போல யாரெல்லாம் அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, நான் ஜெபித்து பார்த்து விட்டேன், முயற்சி எடுத்து பார்த்து விட்டேன், சொல்லி பார்த்து விட்டேன் சொல்லி சோர்ந்து போன இல்லை, என் தேவன் நிச்சயமாகவே ஒரு நாள் பதில் கொடுப்பார். என கேட்க கூடாதபடி செவி மந்தமாக இல்லை என்று வார்த்தை சொல்கிறதே. குறித்த காலத்தை வைத்திருக்கிறேன், அதுவரை பொறுமையோடு நாங்கள் ஜெபத்திலே தரித்திருக்க காத்திருக்க உம்மை நோக்கி பார்க்க நீர் உதவி செய்யும். அப்படிப்பட்ட கிருபை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். சோர்ந்து போன உள்ளங்கள் இன்னைக்கு ஒரு புதிய தைரியத்தை பெறட்டும் அப்பா. நிச்சயமாகவே ஜெபம் கேட்கப்படும் என்கிற நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். யாரெல்லாம் நோக்கி இயேசுவே சொல்லி கூப்பிடுகிறார்களோ, அந்த கூப்பிடுதலின் சத்தத்திற்கு மறு உத்தரவு கொடுத்து காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகரமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஜெபிப்போம். நிச்சயமாகவே ஜெபத்திற்கான பதில் மட்டுமல்ல, அதற்கான பலனையும் பெற்றுக் கொள்வோம். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.